ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ராக்டிக்கல் ரிவைஸ் பண்ண ஷெடியூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற டேட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த செமஸ்டரில் நான் வந்து அரியர் இல்லாமல் பாஸ் ஆகணும் ப்ரோ, நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், அதுக்கு ஏதாச்சும் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அது போக வந்து மோட்டிவேஷன்ஸும் நான் வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி அரியர் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரிவைஸ் பண்ண ப்ராக்டிகல் ஷெடியூலில் டிசம்பர் 18 உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு டைம் டேபிள் வரல, இருந்தாலும் வந்து இதுக்குள்ளே நான் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை நான் செமஸ்டர் எக்ஸாமில் அரியர் இல்லாமல் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட 2 இது வந்து இருக்கணும். என்னென்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. இப்போ நான் சொல்ல போகிற எல்லாத்தையும் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னொன்று வந்து ஒரு சின்ன பயம் இருக்கணும். பயம்னா எக்ஸாம் நினச்சில்ல, அதாவது எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பண்ணல அப்படின்னா அரியர் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா ஃபோட்டோ காப்பி வாங்கி ரீவலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் பேமெண்ட் வந்து நீங்கள் தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் இல்லாமல் நான் வந்து இப்போவே நல்ல மார்க் எடுத்துருவேன், பாஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிசம்பர் 18ங்கிறப்போ இப்போதைக்கு ஒரு 2 வீக்ஸ் வந்து டைம் இருக்குது. நடுவில் ப்ராக்டிக்கல் இருந்தாலுமே ஒரு 1 வீக் டைம் இருக்கும். ஃபஸ்ட்டு சிலபஸை வந்து 2ஆக வந்து பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஹாஃப் இல்லை செகண்ட் ஹாஃப்னு சொல்லிட்டு. செகண்ட் ஹாஃபில் மெஜாரிட்டியாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஹாஃபும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை ரெண்டையுமே கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சில கொஸ்டின், செகண்ட் ஹாஃபில் ஒரு கொஸ்டின் கவர் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு ஹாஃபை மட்டும் கவர் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் செமஸ்டர் கொஸ்டினை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு ரெகுலேஷன் 2021 பொறுத்த வரைக்கும் புது சப்ஜெக்ட் அப்படிங்கிறப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் இல்லை அப்படின்னாலும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த சொல்ல போகிறது எல்லாமே தியரி ப்ராப்ளம் ரெண்டுக்குமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு உங்களுக்கு டைம் இருக்குது, ஒரு 2 வீக்ஸ் டைம் இருக்குன்னா ஒரு 3 யூனிட்ஸை கண்டிப்பாக கவர் பண்ணிடுங்க. மெஜாரிட்டியாக டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 யூனிட்லேயுமே வந்து டெய்லி 2 மார்க் படிக்கிங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் மட்டும் கவர் பண்ணுங்கள். 13 மார்க் படிக்கிங்கன்னா 13 மார்க் மட்டும் கவர் பண்ணுங்கள். இந்த ஷெடியூலில் 15 மார்க்கை கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 15 மார்க் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஒரு சில ஈஸியான சப்ஜெக்ட்டுக்கு வந்து 15 மார்க் என்ன கேட்பாங்கன்னு தெரியும். அப்படிங்கிறப்போ அந்த 15 மார்க்கை கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ மாதிரி ரிவர்ஸ்லேருந்து ஸ்டடி பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே படிச்சிருப்பீங்க. இப்போ 1, 2, 3 மெஜாரிட்டியை நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்டிங்லேருந்து இந்த 4, 5 தான் கவர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால் ரிவர்ஸ்லேருந்து படிங்க. ஆர்டர் வந்து கொலாப்ஸ் பண்ணி கூட படிங்க. இப்போ 1, 5, 3 படிச்சிங்க அப்படின்னாலும் ஓகே தான். இல்லை 2, 3, 4 படிச்சிங்க அப்படின்னாலும் ஓகே தான். ரிவர்ஸ்லேருந்து படிச்சிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ப்ராப்ளமேட்டிக் பேப்பருக்கும் ஒரு 3 யூனிட்ஸ் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபார்முலாஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து எழுதி வச்சு பாருங்கள். மெஜாரிட்டியாக மேத்தமெட்டிக்கல் பேப்பர்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரீவியஸ் செமஸ்டர் கொஸ்டினை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். அந்த கொஸ்டினில் கேட்டிருக்க அந்த சம்ஸோட மாடலை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சம்ஸை பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் செமஸ்டரில் கேட்ட அதே சம் கேட்க மாட்டாங்க. ஆனால் அதே மாடல் ரிலேட்டடாக நிறைய டைம்ஸ் கேட்பாங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாரி உங்களுக்கு தியரி பேப்பர் பொறுத்த வரைக்கும் சிலபஸில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஆனால் உங்களுக்கு அவங்க கேட்க போகிறது 2 மார்க்கு, ஒரு 13 மார்க்கு, அது போக ஒரு 15 மார்க் கேட்டாங்க அப்படின்னா அந்த யூனிட்லேருந்து வரப்போகுது. ஆனால் 13 மார்க்கில் 2 நீங்கள் சாய்ஸில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த யூனிட்லேருந்து ஒரு கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா 13 மார்க் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். நீங்கள் பர்டிகுலராக செலக்ட் பண்ண 2 மார்க் இதை தான் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 2 செலக்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அந்த 2 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அப்படிங்கிறப்போ நீங்களாக ஒரு 4 கொஸ்டின் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த யூனிட்டில் அதை மட்டும் தரவு பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த 2 வீக்ஸ்க்குள்ள டைமில். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் செமஸ்டரப்போ நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் அடிஷனலாக படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி அடிஷனலாக எப்படி மார்க்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடிஷனல் மார்க்ஸ் அப்படின்னா நீங்கள் நிறைய வெப்சைட்ஸோ இல்லை நிறைய புக்ஸையோ ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ ஒரே ஒரு புக்ஸை மட்டும் ரெஃபர் பண்ணாமல் நிறைய புக்ஸை வந்து தியரி பொறுத்த வரைக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அந்த அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், கரண்ட் அப்ளிகேஷன் இங்கே யூஸ் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன்ஸ் இங்கே, டிஃபரன்ஷியேட், கம்பேர், இந்த மாதிரி இருக்க டாபிக்ஸை கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. மெஜாரிட்டியாக தியரியாக இருந்துச்சு அப்படின்னா 2 டாபிக்ஸே வந்து கவர் பண்ணுங்கள். அதாவது 2 டாபிக்ஸ் சிமிலராக இருந்துச்சு, ஒரே போல் இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 டாபிக்ஸை கவர் பண்ணி பாருங்கள். டிஃபரன்ஷியேட் இல்லாட்டி கம்பேர் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எப்படி வந்து ஒரு ஸ்டெப் வைஸாக கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருங்க. டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரே சம் வந்து பார்க்காதீங்க. டிஃப்ரெண்ட் சம்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒன்று பேசிக் கான்செப்ட். ரெண்டுக்குமே வந்து எப்படி வந்து பேசிக் கான்செப்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கொஸ்டினை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டினை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 யூனிட் உங்களை கவர் பண்ண சொன்னேன். அந்த 3 யூனிட்டில் ஃபஸ்ட்டு 1 வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 யூனிட் நீங்கள் கவர் பண்ணணும் பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 2 யூனிட்டை ஃபஸ்ட் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக பேசிக்கை ஃபுல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் நாளே பார்த்துடணும். 2 இதுக்குரியுமே. அப்படின்னா தான் நீ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் கான்செப்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே வந்து தியரி பொறுத்த வரைக்கும். ப்ராப்ளமேட்டிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் தெரியணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக அந்த பேசிக் வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஃபார்முலாஸ் தான் நிறையா வர்ற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலபஸை பொறுத்த வரைக்கும் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் இப்போயும் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை முடிஞ்சளவு செலக்ட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை நல்லா படிங்க. சம்டைம்ஸ் நீங்கள் படிக்கிற கொஸ்டின் வராமல் கூட இருக்கலாம். ஸோ நான் சொல்கிறது இந்த 2 வீக்ஸில் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் நிறையா படிச்சிக்கலாம். ஸோ அடிஷ்னலாக நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் புக்ஸோ இல்லை மல்டிபிள் வெப்சைட்ஸை ரெஃபர்
ரெஃபர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறையா வந்து கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ்லாம் மேக்ஸிமம் நீங்கள் நிறையா கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதே மாதிரி 2 வீக்ஸ் இருக்குது. 2 வீக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி ஷெடியூல் போடுறது அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ டெய்லி நைட் வந்து 8 to 9 இருக்குது அப்படின்னா அந்த 8 to 9ல் 2 மார்க்ஸும் 13 மார்க்ஸும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது இன்றைக்கி 2 மார்க் படிக்கிங்க அப்படின்னா நாளைக்கு 13 மார்க்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது வந்து மெஜாரிட்டியாக உங்களுக்கு ஒரு 6 சப்ஜெக்ட் இல்லை 4 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா டெய்லி ஒரு 3 சப்ஜெக்ட்டில் அந்த 2 மார்க் இருக்குது அப்படின்னா அந்த 8 to 9ல் ஒரு 30 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பிரித்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டைம் ஸ்லாட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி வந்து படிக்க பாருங்கள். மெஜாரிட்டியாக 15 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் வருமா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் நீங்கள் 13 மார்க்லேயே அந்த 15 மார்க்கை கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நீங்கள் படிக்கிறது 15 மார்க் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை ப்ரீஃபாக எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் செமஸ்டரில் சப்டிவிஷன்ஸில் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. ஆனால் அதே மாடலில் தான் கேட்பாங்க. அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக படிங்க. ஆனால் அதே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அதே மாடலில் எடுத்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அறியலாமல் ஈஸியாக நம்ம வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். டெய்லி கன்சிஸ்டன்சியாக இந்த மாதிரி பிளான் 8 to 9 அப்படின்னா நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட் 2 மார்க்கு இல்லை 13 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் போட்டு படிங்க. சின்ன டாபிக்ஸ் எடுத்து படிக்க பாருங்கள். உடனே பெருசாக போனீங்க அப்படின்னா கூட கஷ்டமாக தான் இருக்கும். சின்ன டாபிக்ஸ் சப்போஸ் நான் செகண்ட் ஹாஃப் மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் இருக்கிற சின்ன டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டு ஸோ இப்போ இருந்தே நீங்கள் சின்ன டாபிக்ஸை கவர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் டைமில் நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ண மாதிரி இருக்கும். உங்களால் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டாபிக்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டே அப்படின்னாலே சப்போஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னாலும் அது ரிலேட்டடாக உங்களால் எழுத முடியும். அதே மாதிரி டிராயிங்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா டிராயிங்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பாக எல்லா இதுக்குமே கொடுக்குற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமான ஒன்று நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன். அதாவது சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கும். அதனால் ஒரு 4-5 டாபிக்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்கன்னு அதை ஒரு நோட் போட்டுக்கோங்க. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நான் இந்த டாபிக்ஸ் தான் படிக்க போகிறேன். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸ் தான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்களாக ஃபஸ்ட்டு சிலபஸ் சுருக்கிக்கோங்க. சிலபஸ் சுருக்கிட்டு நீங்கள் படிக்கிறத ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து புதுசாக புக்கை பார்த்தோ இல்லை நோட்ஸை பார்த்தோ ரெஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வெப்சைட்டை பார்த்து ரெஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக இதை பார்த்து நீங்கள் எக்ஸாமை படிக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. இதை நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு படிக்க பாருங்கள். அதை எழுதும் போது பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. எக்ஸாம்ஸ்லையும் பாயிண்ட்ஸ் போட்டு எழுத பாருங்கள். இது எல்லாமே தியரி பொறுத்த வரைக்கும் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் நிறையா கொடுக்குற மாதிரி நிறைய வெப்சைட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டின் மொத்தமே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறையா ரெஃபர் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த 2 வீக்ஸில் முடிஞ்சளவு 3 யூனிட்ஸை கவர் பண்ணலாம் அப்படின்னாலும் 2 யூனிட்ஸாச்சும் கவர் பண்ணிங்க. ஈஸியாக உங்களால் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ இப்போ ஒரு பெரிய மலை இருக்குது அப்படின்னா அந்த மலையை நம்மளால் தூக்க முடியாது, அசைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதை டெய்லி சின்னதாக உடச்சி சின்ன கல்லாக எழுதிட்டு போகணும் அப்படின்னா இது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தாலும் ஒரு பெரிய மலையை நம்மளால் வந்து இங்கேருந்து சின்ன கல்லாக வந்து அடுத்ததுக்கு நகர்த்திட்டு போயிடலாம். ஆனால் இது நம்ம அந்த பெரிய மலையை நகட்ட போகிறோம், எப்படி வந்து அதை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா முடியாது. அந்த பெரிய மலை அப்படிங்கிறது உங்களோட சிலபஸ் தான். அந்த சிலபஸை நம்மளால் வந்து சின்னதாக கொண்டு போய் ஈஸியாக வந்து சக்ஸஸ் ஆக முடியும். நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து அதை வந்து நம்ம லாஸ்ட் எக்ஸாம் அப்போ பார்த்துக்கலாம், லாஸ்ட் மினிட்ல எடுத்து படிச்சிடலாம் அப்படின்னா உங்களால் படிக்க முடியும். ஆனால் ஒரு சில டைம் வந்து உங்களால் ஈஸியாக பாஸ் ஆக முடியாது. அந்த டயத்தில் வந்து கொஸ்டின் கஷ்டமாக கேட்டாங்க அப்படின்னா கஷ்டமாயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இப்போவே நீங்களே ஒரு ஷெடியூல் போடுங்க. எப்போ நம்ம படிக்கலாம், எந்தெந்த சப்ஜெக்டை படிக்கலாம், எது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக வந்து கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு லென்த்தாக இருந்தாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படின்னு அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் ஏற்கனவே வச்சிருக்க அரியருக்கும் இந்த மாதிரி பிளான் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.